தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தலைநகர் டெல்லியில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் சாலைகளில் தஞ்சமடைந்த மக்கள். ₹117 கோடி மதிப்பீட்டில் 14 கோயில்களில் 18 புதிய திட்டப் பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ₹33 கோடி செலவில் 5 கோயில்களில் 11 முடிவுற்ற திட்டப் பணிகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். கோட்டையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப 2026 இலக்கு. வேலூர் கோட்டை மைதானத்தில் நடந்த அதிமுக மாநாட்டில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இருக்கின்றவரை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம். தேர்தலில் அதிமுக தலைமையில் வலுவான வெற்றி கூட்டணி அமையும் என எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. யாரை நம்பியும் அதிமுக இல்லை என வேலூர் மாநாட்டில் பேச்சு. சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். பெண் குழந்தைகள் தன்னை அப்பா என அழைப்பதாக கூறும் மு.க.ஸ்டாலினுக்கு பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அப்பா என கதறுவது கேட்கவில்லையா? 2 மாதத்தில் சுமார் 107 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? தமிழகத்திற்கான நிதியை வழங்க மத்திய அரசு மறுப்பது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டில் எப்போதும் இருமொழி கொள்கைதான் எனவும் திட்டவட்டம். மத்தியிலிருந்து தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை ஒதுக்கப்படும் என்று சொல்வது சரியல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும் என்று கேட்பது நிர்பந்தப்படுத்துவது சரியல்ல. மத்திய அரசாங்கம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கைதான் கடைபிடிக்கும். எந்த மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என மத்திய அரசுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடும் கண்டனம். நிதி உரிமையை கேட்டால் ஹிந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா எனவும் காட்டம். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி வழங்கப்படும் என மத்திய அரசு கூறுவது நாட்டின் இறையாண்மைக்கு ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை வழங்காமல் மத்திய அரசு தேவையில்லாத சேட்டை செய்து வருவதாகவும் சீமான் காட்டம். இறையாண்மைக்கு தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தேச துரோகிகள். எத்தனை காலத்துக்கு ஒரு தேசிய இனம் சகித்து கொண்டே இருக்கும்? இந்த ஜனநாயகமும் தேசப்பற்றும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? ஹிந்தியை முதலில் தமிழ்நாட்டில் நுழைய விட்டது திமுக தான் என சீமான் சாடல். மும்மொழி கொள்கை திட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன எனவும் கேள்வி. பாரதிய ஜனதா திணிக்குது. ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி நம்ம மேலே கொண்டு வந்து திணிக்குது. இதில் இந்த காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அது என்ன? ஒன்று ஐயா ராகுல் காந்தி சொல்லணும், இல்லை இங்கே இருக்கிற தலைவர் பெருமக்கள் சொல்லணும்.
புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ திட்டம் மூலம் குலக்கல்வி முறையை தலை தூக்க பாஜக RSS முயற்சிக்கிறது. பாஜக அரசு பாசிச சக்தியாக மாறியிருப்பதாகவும் செல்வ பெருந்தகை விமர்சனம். இந்த புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ மூலமாக குலக்கல்வி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாஜக RSS போன்ற இயக்கங்கள் முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை திணிக்க கூடாது என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். மாநில அரசின் உரிமைகளை மதித்து தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை. மும்மொழி கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என தவேக தலைவர் விஜய் காட்டம். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அதனை தவேக எதிர்க்கும் என்றும் திட்டவட்டம். மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் தவேக தலைவர் விஜயின் குழந்தைகள் எங்கு படிக்கிறது என ராஜா கேள்வி. இருமொழி கொள்கையை ஆதரிக்கும் அரசியல் தலைவர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க முடியுமா எனவும் சவால். சொன்னதுனால கேட்கிற மிஸ்டர் விஜயோட குழந்தை எங்க படிக்குது? இருமொழி கொள்கையிலையா, சமச்சீர் கல்வியிலையா? டெல்மி. ஃபேன்சி நாம தமிழகத்தில் பொழுதுபோகவில்லை என்பதால் மொழி பிரச்சனையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கையில் எடுத்துள்ளார். இதுபோன்று பேசுவதற்கு அவருக்கு வெட்கம் இருக்காதா என ராஜா ஆவேசம். நான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த மாதிரியாக பேசுறதுக்கு வெட்கம் இருக்காதான்னு கேட்குறேன். ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு? நாங்கள் இருமொழி கொள்கை ஏற்பவர்கள். மூணாவது மொழிக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அப்படியா? சன்சைன் தமிழ்நாட்டில் நடைபெறுவது திராவிட மாடல் ஆட்சி அல்ல, திராவிட மிருகங்கள் ஆட்சி. நீங்கள் நடத்தும் பள்ளியில் ஹிந்தி இருக்கலாம், ஆனால் அரசு பள்ளியில் ஹிந்தி இருக்கக்கூடாதா எனவும் ராஜா சரமாரி கேள்வி. இதெல்லாம் திராவிட மிருக ஆட்சியில் மக்கள் அவதிப்பட்டு கொண்டாங்க. இட்ஸ் நாட் திராவிட மாடல். திராவிட மிருகங்களின் ஆட்சி இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கோயம்புத்தூர் கார்பரேஷனில் காசை கொடுத்து 100க்கு 97 சீட்டு உங்கள் கூட்டணி ஜெயிக்கும். தமிழகத்திற்கான கல்வி நிதியை மறுக்க மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி காட்டம். மொழிக் கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை, அதனை மாற்ற முடியாது எனவும் திட்டமிட்டார். நம்ம கட்டக்கூடிய வரி பணத்துல நியாயமாக நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிதி ஒதுக்கீடு கேட்கிறோம். அதை மறுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்கள் ரத்தம் சிந்தி பெற்றிருக்கக்கூடிய உரிமை. அதை அவங்க நம்ம மேல மாத்துறதுக்கான அந்த உரிமை. தனியார் பள்ளிகளில் கடைபிடிக்கும் மும்மொழி கொள்கையை எதற்காக அரசு பள்ளிகளில் கடைபிடிப்பதில்லை? மத்திய அரசு தமிழகத்தை பிளாக்மெயில் செய்யவில்லை என்றும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை திட்டவட்டம். தனியார் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு கொள்கை என இருந்தால் சமத்துவம் எப்படி உருவாகும்?
ஏழை மாணவர்கள் 3வது மொழி கற்கும் வாய்ப்பை மறுப்பது சமூக அநீதி என்றும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்க முடியாது என கூறும் மத்திய அமைச்சரின் ஆணவ பேச்சு கண்டிக்கத்தக்கது. அரசியல் சாசனத்தின்படி ஒன்றிய அமைச்சர்கள் நாவடக்கத்தோடு பேச வேண்டும் எனவும் வேல்முருகன் எச்சரிக்கை. எண்ணற்ற எம் தமிழ் சமூகத்தின் உயிர்கள் இந்த மொழி உரிமைக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு நாவடக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் ஒன்றிய அமைச்சர்கள் இதுபோன்ற துடிப்பான வார்த்தைகளை வெளியிடுவதை ஒரு காலத்திலும் தமிழகம் ஏற்காது, தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். இதற்கெல்லாம் கண்டிப்பாக தேர்தல் களங்களில் பாரதிய ஜனதாவிற்கு சரியான சவுக்கடியை தமிழகம் தரும் என்று தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது. தமிழக மாணவர்களுக்கான கல்வி நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான். அதை எந்த காலத்திலும் திமுக அரசு விட்டு கொடுக்காது. முக்குலத்தோர் புலிப்படை அமைப்பின் தலைவர் கருணாஸ் பேட்டி. அந்த பள்ளிக்கான நிதி வரும்னாக்கா அப்படிப்பட்ட நிதியே தேவையில்லைன்னு சொல்லிட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை தான். ஏன்னா அதை எந்த காலத்திலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விட்டு கொடுக்காது என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்தியாவில் தற்போது 1,20,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளன. உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் பரிவர்த்தனை செய்யும் நாட்டில் இந்தியாவுக்கு 3ஆம் இடம் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்ற நாட்டினுடைய முதல் பட்டியலில் நம்மளுடைய பாரத நாடு இருக்குதுன்னா அது இளைஞர்கள் எந்த அளவுக்கு நீங்க பாக்குறீங்க. பல நாட்கள் பல கம்பெனிகளுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனிகள். விகடன் விவகாரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அது அதுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. இல்ல அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்புமே வரலைங்க சொல்லுவாங்க. இல்லைன்னா இங்க பாருங்க, சட்டப்படியான நடவடிக்கை. விகடன் தன் கருத்தை சொல்லும் உரிமையை யார் பறிக்க முயன்றாலும் அந்த வழிப்பறியை தடுக்க வேண்டியது என் கடமை. எங்கள் பேச்சுரிமை மொழி மீது கை வைத்த எந்த யானையையும் அடிசறுக்க வைக்கும் தமிழ்நாடு என கமல்ஹாசன் பதிவு. மேற்கு வங்க மாநில ஆளுநர் சிவி ஆனந்த் போஸ் பயணம் செய்த விமானம் மதுரையில் அவசரமாக தரையிறக்கம். பெங்களூருவில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு புறப்பட்ட நிலையில் கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் விவசாயிகள் பாதிப்பு. முழங்கால் அளவு மழைநீரில் நெற்கதிர்களை அறுவடை செய்த அவலம். புதுக்கோட்டை அருகே பெட்டிக்கடைக்காரரை சரமாரியாக தாக்கிய நபர்கள். கடையில் உள்ள பொருட்களையும் சூறையாடி சென்ற சிசிடிவி காட்சி. சென்னை பெரம்பூரில் போலி காசோலைகளை கொடுத்து வீடு வாங்கி மோசடி. 50 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார். தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை மையம் தகவல்.
திருப்பதி ஏழுமலையான் கோயில் தரிசன டிக்கெட் வாட்ஸ்அப் மூலம் பெறலாம் என்ற திட்டம் பரிசீலனை. கோயில் நிர்வாகமோ ஆந்திர அரசோ இதுகுறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் தேவஸ்தானம் விளக்கம். டெல்லி முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியாமல் திணறும் பாஜக தலைமை. இன்று பிற்பகலில் கூடும் டெல்லி பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முதலமைச்சரை தேர்வு செய்யலாம் என தகவல். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக தகவல். டெல்லி பாரத் டெக்ஸ் 2025 கண்காட்சியை பார்வையிட்டார் பிரதமர் மோடி. பல்வேறு வகையான மேலாடைகள் உள்ளிட்ட பொருட்களின் தனித்துவம் குறித்து கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் விளக்கம். ஆண்டுக்குள் நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி 9 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டும் என பிரதமர் மோடி நம்பிக்கை. ஜவுளித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கடினமான பணிகளால் அந்நிய முதலீடு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக பெருமிதம். நடப்பாண்டு IPL போட்டி தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடக்கம். கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதல். சென்னையில் மார்ச் 23ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். மொத்தம் 7 போட்டிகள் சென்னையில் நடைபெற இருப்பதால் ரசிகர்களுக்கு உற்சாகத்திற்கு பஞ்சமில்லை. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடரில் குஜராத் ஜெயின்ஸ் அணி வெற்றி. 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஊபி வாரியர்ஸை வீழ்த்தி அசத்தல். ரஞ்சித் தயாரிக்கும் வெப் தொடர் மூலம் தமிழில் அறிமுகமாகிறார் நடிகை ஜான்வி கபூர். படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாகவும் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்.